போராடுவோம் போராடுவோம் சாகுற வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் சாகுற வரை போராடுவோம். வாழ்க வாழ்க தலைவர் வாழ்க. வாழ்க வாழ்க தலைவர் வாழ்க. ராமசாமி ஒழிக. குப்புசாமி ஒழிக. கோவிந்தசாமி ஒழிக. கோரிக்கை நிறைவேற வரை போராடுவோம். சொல்லுங்கப்பா. கோரிக்கை நிறைவேற வரையும் போராடுவோம். கோரிக்கை நிறைவேற வரையும் போராடுவோம். போராட்டத்தில் வெற்றி பெறுவோம். போராட்டத்தில் வெற்றி பெறுவோம். என்னப்பா பேரவா? எது மேல வரவா? எதுக்கு போராட்டம்? ஏம்பா தலைவரே கேள்வி கேக்குற, நீ யாரு? பொதுமக்கள்ல தான் ஒருத்தன் நானு. ஆமா, எதுக்கு போராடுறீங்க? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? நீங்க தானே போராடுறீங்க, உங்களுக்கு தான் தெரியணும். எங்களுக்கு தெரியாது, தலைவர் தான் கூட்டின்னு வந்தாரு, நாங்க போராடுறோம். தலைவரே, எதுக்கு போராடுறீங்க? நாங்க ஆட்சியில் இருக்கும்போது போராடினாங்கல்ல, அதனால நாங்க போராடுறோம். அப்ப அவங்க மேல குறை இருக்கா இல்லையான்னு தெரியாது. நீங்க ஆட்சியிடும் போது அவங்க போராடினாங்கன்றதுனால அவங்க ஆட்சியிடும் போது நீங்க போராடுறீங்களா? என்ன விட்டா அதிகமா பேசிட்டு போற? இந்த ஆட்சியில் எவ்வளவு தப்பு நடக்குது தெரியுமா? அதுக்கு தான் போராடுறோம். சரி, என்ன தப்பு நடக்குது? ஏய் நீ சொல்ற. டேய் நீ சொல்றா. டேய் நீ சொல்றா. டேய் நீ சொல்ற. டேய் நம்பா சொல்லுப்பா. டேய் நீ சொல்றா. டேய் நீ சொல்ற. டேய் நீ சொல்றா. டேய் நீ சொல்றா. டேய் நீ சொல்றாவா? ஏண்டா அங்க ஆரம்பிச்சிங்க, சொல்ற மாதிரி இருந்தது. மாத்தி 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 இவ்வளவு தூரம் வந்து கடைசியில என்கிட்டயே சொல்றேன். உங்க தலைவருக்காவது தெரியுமா? தெரியலையா? என்ன கேட்டா அவகிட்டே கேட்டுக்கோ. தொடப்ப கட்ட வேலை ஏறி போச்சு, அதனால தான் போராடுறோம். எது? தொடப்ப கட்ட விலை ஏறி போச்சுன்னு அதுக்கு போராடுறீங்களா? சரி, அப்படியே இருக்கட்டுமே. நீங்க போராடினா விலை இறங்கிடுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, போராடுவோம் அவ்வளவுதான். நாங்க ஆட்சியில இருக்கும் போது கூட தான் அவங்க போராடினாங்க. நாங்க விலை எதுவும் இறக்கவே இல்லையே. அப்போ அவங்க ஆட்சியில எதுவும் இறக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியும். உங்க ஆட்சியில அவங்க போராட்டம் பண்ணாலும் நீங்க இறக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு போராட்டம்? என்னப்பா விஷயம் தெரியாம பேசுற? போராட்டம் நடத்தலாம், நாளைக்கு மக்கள் கேட்பாங்க, அதனால தான் போராடுறோம். அப்போ கண் துடைப்புக்கு தான் போராட்டமே நடத்துறீங்களா? இதெல்லாம் அரசியல்ல பண்ணணுங்க. அப்ப மக்கள் நலனுக்காக உயிரை கொடுப்போம் நீங்க. ஏம்பா சாகு முறை போராடுவோம்னு சொல்றாங்க, அதுக்காக சாகுற வரைக்கும் போராடிட்டா இருக்காங்க. சரிப்பா, மக்கள் பிரச்சனைக்கு அப்ப எப்படிதான் தீர்வு காண்றது? அவங்களே ரோட்ல வந்து போராடணும். சரி, அப்படியே அவங்களே வந்து போராடி ஜெயிச்சுட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்க போராட்டம் நடத்துறீங்க? கேட்டே ஒரு கேள்வி, ஜெயிச்சு அப்புறம் நாங்க தான் போராடி ஜெயிச்சோன்னு சொல்லுவோம். விவரம் புரியாத ஆளா இருக்கிய. இது வரைக்கும் போராடி ஏதாவது விலைவாசியை குறைச்சிருக்காங்களா? ஆமா, குறைச்சதில்ல. அவங்க குறைக்கிறது இல்ல, எங்க கட்சி வந்தாலும் குறைக்காது. இது மாத்தவே முடியாது. மக்கள் எல்லாம் தொடர்ந்து தெருவில் வந்து போராடினா உங்க கதி என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னும் ஆகாது, தொடர்ந்து போராடலாம் மாட்டாங்க. எதை வச்சு சொல்றீங்க? இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கோம்ல, திரும்ப இந்த போராட்டம் நடந்துச்சுன்னா இதுல இருந்து நாளைக்கு 4 பேர் வரமாட்டான். அப்படின்னா உனக்கு தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. முதல் நாள் 500 பேர் கூடுவான். 2வது நாள் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 100 பேர் போயிடுவான். 3வது நாள் எனக்கு உட்கார முடியல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாதி பேர் போயிடுவான். 4வது நாள் 5வது நாள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு மொத்த பேரும் காலி ஆயிடுவானுங்க. அப்ப போராட்டத்தினால எந்த தீர்வும் கிடைக்காதுன்றீங்களா? காலத்துக்கு இப்படிதான் நடக்குது. நீனும் புதுசா கேக்குற? இப்ப காலத்துக்கு இப்படிதான் நடக்குதுன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் போராடுறீங்க? போராட்டத்துல உள்ள போனாதான் நாளைக்கு எங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அப்ப அரசியல்வாதியும் கட்சிக்காரங்களும் தெளிவா இருக்கீங்க, மக்கள் தான் முட்டாளா இருக்காங்கல்ல? மக்கள் முட்டாளா இருக்காங்கன்னு நாங்க சொல்ல, நீ தான் சொல்ற. கரெக்டுப்பா, நீங்க சொல்ல, நான் தான் சொன்னேன். மக்களை புரிஞ்சுக்குங்க. நம்ம போராடினாலும் தீர்வு வராது. உண்மையிலேயே நம்ம கூட்டமா போவோம், போராட்டம் பண்ணுவோம். ஆனா கடைசியில் என்ன சொல்லுவோம்? வேலை இருக்கு, என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு போயிடுவோம், இல்லை உட்கார முடியலன்னு போயிடுவோம், இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம தொடர்ந்து போராட மாட்டோம். அந்த தைரியம் இவங்களுக்கு. இவங்களும் தன்னை நிலைநிறுத்திக்க தான் போராடுறாங்களே தவிர நமக்காக போராடலன்னு தெளிவா தெரியுது. அப்ப என்னதான் தீர்வுன்னு பார்த்தா, சமூக ஆர்வலர்கள் இருக்காங்கல்ல அந்தந்த மாவட்டத்துல, அவங்கள போராட சொல்லலாம். அவங்க போராடினா அவங்க குடும்பத்தை யார் காப்பாத்துவா? பொதுமக்கள் ஒரு நிதி கொடுக்கணும். அப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி கொடுத்தா அவங்க போராட முடியும். அந்த போராட்டக்காரர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஒரு சின்ன நிதி எல்லாரும் சேர்ந்து கொடுத்தா நம்ம இவ்வளவு பேர் போக வேண்டியதில்லை. சமூக ஆர்வலர்கள், மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களுக்கு பணம் கொடுத்து போராடினாதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் போல இருக்கு. பாத்தீங்களா? போராட்டத்துக்கு ஆள் சேர்த்துட்டு எதுக்கு போராடுறீங்க காரணமே தெரியாம அப்படியே காரணத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லி நாங்க போராடி ஜெயிலுக்கு போனா எங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும், இப்படிதாங்க எல்லா போராட்டமும் இருக்கு. இப்படிதான் போராட்டம் எல்லாமே பிசு பிசுத்து போகுது. இதுதான் உண்மை. நீ பேசுறது இருந்தா வேற எங்கன்னா போய் பேசு. இங்க நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம்ல. போராட்டம் நடத்துறேன்றீங்க, ஒருத்தர் கூட காணோம். இது ரிகர்சல், நாளைக்கு தான் போராட்டம். ஏம்பா சேர்ல இறக்கி வச்சிட்டீங்களா? வண்டி திருப்பாங்கப்பா.
போராடுவோம் போராடுவோம் சாவரை போராடுவோம் 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 சாவரை போராடுவோம் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா நிறுத்துப்பா நாளைக்கு போராட்டத்துக்கு வந்துருங்க இப்போ கிளம்புங்கப்பா அட ஸ்ட்ரைட்டா வந்து ரைட்டு கட் பண்ணுப்பா அங்கேயே தான்ப்பா இருக்கா வெளியே என்னடா யாருகிட்ட பேசுங்கிற? ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன் அதுகிட்ட பேசிட்டு இருக்கேன் என்ன இப்போ உனக்கு பொண்ணு கேக்குது பொண்ணு கட்டணத்துக்கே ஒன்னையும் காணும். இது மாதிரி தேவையில்லாம பேசிருக்காதம்மா இப்ப என்ன உனக்கு யாருகிட்ட போன் பண்றேன்னு தானே கேக்குற, சொல்ல மாட்டேடி? ஆன்லைன்ல ஒரு சட்டை ஆர்டர் பண்ணேன் அதுதான் சொல்லியிருந்தேன் போதுமா உனக்கு 2 புடவை 2 ஜாக்கெட் எடுத்து கொடுங்கன்னு தோணுதடா உனக்கு? 4 இடம் போறவன் நானு எனக்கு தான் வேணும் துணி நீ இங்கதானே இருக்க இருக்கிறத கட்டேன் பித்தமானம் பித்தம் பிள்ளை மானம் கல்லு சும்மாவா சொன்னாங்க? சும்மா சொல்ல சொஞ்சின்னு சொன்னாங்க ஒரு நேரம் வாய மூட ஏன்பா ஒரு பெத்த தாய் இப்படி பேசுற நியாயமாப்பா உனக்கு? நான் என்ன பேசுறேன் நீ என்ன அப்படி பாத்துட்ட ஸ்ட்ரைட்டா வந்து கேள்வி கேக்குற அந்த அம்மா கஷ்டப்படுறத பார்த்துட்டு தான் வர்றேன். கேளுப்பா, நல்லா கேளு, நாக்க பிடிங்கிற மாதிரியே கேளு. வரவும் போறவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ற கம்முன்னு வந்துரு தம்பி கையை நீட்டி பேசுறியா இதெல்லாம் என்னப்பா? உனக்கு என்ன பிரச்சனை உங்க அம்மா எங்க இருக்காங்க எங்க அம்மா என் தங்கச்சி வீட்டுல இருக்காங்க. ஏன் நீ பாத்துக்க வேண்டியதுதானே ஏன் தங்கச்சி வீட்டுல இருக்க பொண்டாட்டி பிள்ளைய பாக்குறதுக்கே சரியா இருக்கு இதுல எங்க அம்மா எங்க நான் பாக்குறது? உபதேசம் சொன்னா மட்டும் போதாது நீங்க அது மாதிரி நடந்துக்கணும் அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க போயா நல்லதுக்கே காலம் இல்ல என்னென்ன பேசுது பாரு இந்த வயசுல. எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தவனையும் தேத்திட்டியா? அம்மா அவங்க அம்மாவே ஒழுங்கா பாத்துக்கல அவன் பேச வந்துட்டான் உனக்கு நான் என்ன குறை வச்சேன் என் கூட்டுக்காரு இருந்தாருன்னா என்னை இப்படியா கண்காலக்க வச்சிருப்பாரு. கலங்கிட்டேன் அண்ணா இங்க முத்து வீடு எதுனா? நான் தான்ப்பா முத்த நீ தானே அந்த டெலிவரி பாய நான் அட்ரஸ் ஒழுங்கா கொடுக்க மாட்டியா? நானும் ஒழுங்கா அட்ரஸ் கொடுக்கணும் தான்ப்பா பாக்குறேன் ரோட்டுக்கு பேரும் இல்ல வீட்டுக்கு நம்பரும் இல்ல சரி நமக்கு அந்த கதைலாம் இருக்கு நீ டெலிவரி கொடு இந்தாண்ணா பேமெண்ட்லாம் பண்ணியாச்சாண்ணா? எல்லாம் ஆன்லைன்ல பண்ணியாச்சு எல்லாம் கரெக்டான பொருளா இருக்கும்ல அண்ணா டெலிவரி பண்றது மட்டும் தான் என் வேலை, பொருள் கரெக்டாக நீங்க பிரிச்சு பாத்துங்க. தம்பி 2 ஜாக்கெட் எடுத்துன்னு வரியா எனக்கு? அதெல்லாம் எடுத்துன்னு வர முடியாது, நீங்க ஆர்டர் பண்ணுங்க நான் எடுத்துன்னு வரேன். என்னம்மா இப்படி பேசுற என்ன ஏமா அசிங்கப்படுத்துற நீ எடுத்து கொடுக்க மாட்ட அந்த தம்பியாவது கேக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் எடுத்து கொடுத்து தானே. ஏண்டா என் வயிற்று கொட்டிக்கிட்டுனே வருவீங்களா போடா போய் வேலையை பாரு போடா சொன்ன மாதிரி எனக்கு நேத்துக்கு உங்க கதை நான் கிளம்புறேன். கிளம்பு போ என்னடா அது பார்சல்ல ஸ்வீட்டு குர்ரா 2 வாய் கசப்பா இருக்குது. அம்மா இப்பதானம்மா சொன்னேன் அது துணின்னு ஏமா கருப்பேத்துற பிரிச்சு காமி பார்க்கலாம். காமி பார்க்கலாம் காட்டுறான் பாரு இதுதான் ஐயா இது என்ன பொம்பளை துணி மாதிரி இருக்குது? பொம்பளை துணியா அம்மா இதுக்கு சிலி சட்டமா எப்படி இருக்குன்னு பாரு. நான் பார்க்கவே மாட்டேன், பழைய துணி வழுகுது. ஒரு பாத்தியா இதுக்கு நல்லா தானே இருக்கு இந்த பழைய துணி இந்த நான் முத்தனா புது சட்டியா? ஆமாப்பா எப்படி இருக்குன்னு பாரு. ஏதுண்ணா அது வச வசன்னு இருக்குதா? எவ்வளவு குத்தா? 800 ரூபாப்பா. அவ்வளோ ஒர்த்து இல்லையா? ஒரு 250 ரூபா வாங்கலாம். சொல்லு நல்லா சொல்லு, பொம்பளை துணி மாதிரி தானே இருக்குது? அப்படிதான் இருக்குது, பார்த்து வாங்க மாட்டியானா? இனிமேட்டு நான் பார்த்து வாங்கிக்கிறேன் நீ போப்பா. அநியாயத்துக்கு 800 ரூபா குத்து வாங்கி வந்து ஏமாந்துட்டியானா? டேய் பசாம குர்ரா ஊடு தொடக்க வச்சுக்கிறேன். எனக்கு வெறி வருது கம்முனு. என்னப்பா முத்தையா அம்மா கிட்ட போய் சண்டை போட்டுங்கிற? நான் வெறுப்பேத்துதுன்னா ஏக்கா கம்முனு இருக்கா அவனையா வெறுப்பேத்துறா? ஐயோ ஆட்டோ ஓடிக்க துணி வேணும்பா இதை எடுத்துக்கிட்டா என்ன பாக்குறா வேஸ்ட் துணி தானா? புது சட்டைனா ஆன்லைன்ல 800 ரூபாய் கொடுத்து வாங்கினா அடா பாவி ஆன்லைன்ல வாங்கினா இதுக்கு முன்னாடி 25 பேர் போட்ட சட்டையா இருக்க மாட்டா? போட்ட சட்டையா இருக்குமா? புது சட்டை பார்த்தா தெரியலனா பார்த்தா தெரியாதுப்பா அவனுக்கு வாஷ் பண்ணி அயன் பண்ணி மடிச்சு வச்சிருவானுங்க. சொல்லு உரைக்கிற மாதிரியா சொல்லு அந்த உலக்கைக்கு. உலகங்களுக்கு கட்ட கோவம் வரும். அட குடுப்பா ஆட்டோ தொடக்கிறதுக்கு. புது துணி சொல்லுங்க பழைய துணியை வாங்கி ஏமாந்துட்டு புது துணி போ என்ன பண்றது போ. நான் வரவும் போறவங்களாம் வயிற்று கொட்டிக்கிறோம். நான் குப்பையில போட்ட சட்டையை எடுத்து வச்சுனுக்குறேன். குப்பையில போட்ட சட்டா என்னடா பேசுற நீ? வேணா நானே குத்துருப்பல இதை போய் எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஏய் இது நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன்டா. குப்பையில சட்டையை போடணுன்ட்டு ஆன்லைன்ல வாங்கினேன்ற என்ன தான் பண்றது ஒன்று போ. இப்ப நான் இந்த சட்டை வாங்கினதா உங்களுக்கு பிரச்சனையாடா?
என்ன இந்த அண்ணன் சட்டை எப்படி கீச்சு போட்டு போயிச்சா? நம்ம குப்பையில போட்ட சட்டையில போய் இது என்னப்பா அந்த சட்டை வேணுமா? நோ இங்க வாண்ணா, இது என் சட்டை இல்ல. என்னது இது ஊன் சட்டை இல்லையா? ஆஹா, இது என் சட்டை இல்ல. என் சட்டை கலர் கொஞ்சம் டல்லா இருக்கும், இது நல்லா இருக்குது பளிச்சுன்னு. அடா பாவிங்களா, ஆளுக்கு வந்து ஏதோ சொல்லி சட்டையை கிழிக்க வச்சுட்டீங்களாடா. எனக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுத்துருந்தா இது மாதிரி நடந்திருக்குமா? இன்னும் நான் பாத்துக்கிறேன். கண்ணா பிஞ்சு கண்ணா, இதுனா பெட்டு புதுசா இருக்குது, யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்களோ? டேய் பிச்சுக்கண்ணா, அங்கடா பண்ணிக்கிற? பெட்டு பாத்துனுங்கிறேன். பெட்டு பாத்துக்கிறியா? நான் வாங்கினேன்னா யாரோ வாங்கி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. யாரோ வாங்கி விட்டு போயிட்டுக்கிறானா? டேய் பிச்சுக்கண்ணா, தூக்கின்னு வாடா. யாராவது திட்ட போறாங்கடா. அட யாருன்னா வரத்துக்கு முன்னாடி முதல்ல தூக்கின்னு வாடா. என்னால முடியாது, நீ ஒன்னா வா. இதோ வரேன். புடி 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 புடிடா புடிடா. டேய் நீ அடிப்படா. டேய் நீ போடா புடி. டேய் நீ இப்படி போடா. போடா. டேய் நீ போடா. பிஞ்சுக்கண்ணா கீழே போட்டுடா பாவி. தூக்கிட்டா முதல்ல வந்துட போறாங்க. நான் தேடி இவனை போய் கூட்டு போய் தூக்குடா தூக்குடா. போடா போடா போடா. வா வாடா. இது எப்படி பிரிக்கிறது? கத்தி போட்டு பாதி பாதியா பிரிச்சுடுவான். என்ன பாக்குறா? கத்தி போட்டாக்க வேஸ்டா போடும். 10 ரூபா தர போயிரியா? பிஞ்சு கண்ணாண்டுக்கு 10 ரூபாயா? பத்தாது. சரியா 11 ரூபாய் தர போயிரியா? 11 ரூபாயா? அப்பனா ஓகே. சரியா இப்ப சில்லற இல்ல, அப்புறமா தட்டா. நீ காசு தராம நான் நவர மாட்டேன். கண்ணா பிஞ்சி கண்ணா. கேட்டு போட்டா கூட இந்த மாடுங்க தொலை தாங்க முடியல. அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் வருது. சை, பெட்ரோல் காணும். ஐயோ இங்க தானே வச்சு போனேன், காணுமே. எப்பா பெட்ல பாத்தீங்களா? ஐயோ பெட்டுக்காரன் பாருங்க. நான் பார்த்தேன். டேய் வாய் ஓட்டுறேன். நான் பார்க்கல. நான் அந்த ஆள் பார்த்தேன்றான், இவனமா பார்க்கலன்றான். ஏங்க புது பெட்டுங்க. இருக்கட்டும்பா, நாங்க தான் பார்க்கலையா? அவர் பார்த்தேன்னாரு, நீங்க பார்க்கலன்றீங்க. நான் பாத்தியானா? அது வந்து டேய் கம்மிடுறா. அது மூளை அடிச்சு கம்மிங்க, நாங்க பார்க்கலங்க. யோ புது பெட்டியா? வீட்டுக்கு போனா பொண்டாடி திட்டுவாயா? பார்க்கறதுக்கு பாவமா சொல்லிடலாமா? அப்படி சிவத்து வச்சுருவேன். என்னடா சொல்ல போற? இல்ல சொல்ல போறியா? அப்பா அந்த மூளை வளர்ச்சி இல்லாதவர் எதுவும் சொல்ல வராருப்பா, நீ அவரு சொல்ல கொடுப்பா. மூளை வளர்ச்சி இல்லாதவனா? பிஞ்சு கண்ணா. ஏப்பா பிஞ்சு கண்ணா, பெட்டு எங்க கொஞ்சம் சொல்லுப்பா. ஏப்பா என்னப்பா சொல்லிக்கிறேன், நாங்க பார்க்கலப்பா. என்ன கலர் பெட்டு பாது? எங்க ப்ளூ கலருங்க. 2500 ரூபாய் சொன்னான். பேசி கீச்சி 150 ரூபாய் குறைச்சி 2350 ரூபாய்க்கு வாங்கினதுங்க. 2350 ரூபாயா? அப்ப எனக்கு 11 ரூபாய் தானா? சரி கம்மிடுறா, 2 ரூபா போட்டு தரேன். ஏங்க அவரு நாங்க 11 ரூபான்றாரு, நீங்க நம்ம 2 ரூபாய் போட்டு தரேன்றீங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, அவன் எத்தனை பாக்கு காசு கேட்டான், அதனால 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னேன். நான் பிஞ்சு கண்ணா, இவர் ஏதோ மறைக்கிறாருண்ணா. நீ பாத்தியானா பெட்டு யாருன்னா எத்துன்னு போகிறத பாத்தியானா? 13 ரூபாய் நீ கொட்டினா நான் சொல்றேன். 13 ரூபா கொடுத்தா சொல்றியா? பல்லு கழிட்டுக்கோ, உனக்கு நானே இன்னொரு 10 ரூபா போட்டு தரேன். அப்ப 23 ரூபாயா? ஆமா கொஞ்சம் மூடி நிக்கிறியா? அப்ப நான் சொல்ல மாட்டேன்பா, 23 ரூபாய் போச்சு. இப்ப கேட்டாங்களா அவங்க 23 ரூபாய் பத்தியா? ஏன்பா எங்க தெரியாது போப்பா. அண்ணா நான் 50 ரூபாய் தரேண்ணா. சொல்லா நீ பெட்டு எங்க இருக்குன்னு சொல்லா. 50? நான் இப்ப சொல்லிதான்பா ஆகணும். சொல்லித்தான் வேணுமா? சரி உனக்கு பதில் நானே சொல்லிடுறேன். சொல்லு. நான் 2 பேரும் யாருன்னா சொல்லலாம். நான் இதை தான் நான் பொதுந்து கேட்டுருக்கேன். அவர் சொல்ல வந்தேன் என்னன்னா, நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்தாரு. பார்க்கலன்னு சொல்றதுக்கா 13 ரூபா 15 ரூபா 25 ரூபான்னு வரைக்கும் பேசியிருந்தாரப்பா. அதான் நான் சொன்னேன்ல, அவனுக்கு மூளை வலிச்சு கம்மின்னு. நான் பைக் யாரும் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு ஓட்டு தெரிஞ்சாடி 170 பறக்கலாமே. மாப்பிள ஐயோ இது வர சமாளிக்கணுமே. என்னடா அவன் இல்ல போடா. டேய் பிளாஸ்டிக் டப்பாயா, உன் புள்ள வீட்டுல தான் இருக்கிறான். அப்ப செருப்பு கொடுக்குது. குண்டு தம்பி, இந்த பக்கமா யாராவது பெட்டு தூக்கின்னு போறத பாத்தியா? என் பெட்டு தம்பி காணோம். அது எப்படி இந்த பக்கம் மட்டும் போயிருக்கான்? இல்ல எப்படி போயிருக்காதா? இப்படி போயிருக்காதா? தம்பி இப்படி போயிருக்கோன்னு சொன்னீங்க ரைட்டு, இப்படி போயிருக்கேன்றீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவன் எதனா பேசி கிடப்பான், நீங்க போங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. ஏன்பா நீ எந்த ஊரா? என் சொந்த ஊர் தாழ்நாமோடுங்க. இங்க ஒரு லேண்டு போய் வாங்கினேன், அதை பார்க்க வந்தேங்க. பார்க்கறதுக்கு பாவமா சொல்லிட்டா. நோ நீ சொல்லலாம், உன் வாயாலே கொஞ்சம் சொல்லலாம். அது வந்து ஏய் நித்ரா, அவன் வாயில ஒண்ணு இல்லப்பா. டப்பா சாக்லேட் போடுங்க. ஏங்க அந்த பெரியவர் ஏதோ சொல்ல வர்றாரு, நல்ல பூந்து நீங்க சொல்ல விடாம பாக்குறீங்க. நான் என்னப்பா பாக்குறேன், உன் பெட்டு தொலைச்சு போச்சு, எவன் எது கேளு, நீ போய் பாரு. நோ உன் பெட் எடுத்து போன திட்டினா நீ? நான் திட்டி என்னப்பா பண்றது? பெட்டை காணுமேப்பா. பெட் ஓனா திட்டியா? அப்படியாப்பா சொல்ற? பண்ணாரு நாதாரி என் பெட்டை தூக்கி போயிட்டானே, அவனுக்கு வாந்தி பேதி வரும். திட்டேன்பா, பெட்டு வந்துருமா? நோ நீ அசிங்கமா திட்டுங்கிற, எங்க வீடு வரைக்கும் கேக்குதா? எது வீட்டு வரைக்கும் கேக்குதா?
பெட்டை தொலைச்சிட்டு தவிச்சுன்னு இருக்கேன்பா. பெட்டு துவச்சிட்டியா எங்க இருந்துச்சா? இந்த பாருப்பா, அந்த வண்டியில் தான்ப்பா வச்சு போனேன். வந்து பார்த்தா காணும்ப்பா. எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி வச்சா? டேய் தெரிஞ்சா தெரியும் சொல்லு. எங்க வச்ச எப்போ வச்ச அந்த டைம் வச்சுல கேட்காத போடா. ஏய் எல்லாம் காரணமா தான் கேக்குறாங்க. நீ கொஞ்சம் அடங்குறியா? நோ நீ சொல்ல. என்னத்தப்பா சொல்றா? என்ன சொல்றா? இந்த மாதிரி காது புள்ள ரத்தம் கவனம் போப்பா. அவர் கேட்டு கேய என்னன்னா அவர் என் பேச விட மாட்டேற, வந்த தம்பி பேசினாலும் பேச விட மாட்டேற. காதுல ரத்தம் வந்து எனக்கு அப்ப உனக்குதான். நோ நீ டைம் மட்டும் சொல்லு. எவ்வளவு நேரம் இருக்கும்? தம்பி ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும்பா. 1/4 மணி நேரம் தானே? அதோ பாருண்ணே. அங்கேயா? அங்க என்ன காக்கா உட்காந்து இருக்கு? அட காக்கா அங்க உட்காந்துக்குதுண்ணா. மேல பாருண்ணே. மேலையா? மேலே காணோம், கீழே பூம்பி. என்னப்பா சொல்றேன், நானே வயிற்றுல இருக்கேன்பா. அட உன் வயிற்று செல் தூக்கி எங்கன்னா போடு. அங்க நல்லா உத்து பாருப்பா. என்னப்பா ஆளுக்கு ஆளு உத்து பாருன்றீங்க? அது தெரியல கேமராப்பா. ஐயோ டெப்பிஞ்சுக்கானா கொஞ்சம் மூடி நேரம். ஆமா கேமரா. தம்பி என்ன அது ஒரு நல்ல வீடியோவோ போட்டோவோ எடுக்குதியாப்பா? ஐயா நான் ஹெல்ப் பண்ணியா? டேய் நீ போடா நீ. என்னப்பா ஒரே ஒரு போட்டோ தானே சொன்ன, அதுக்கு இப்படி பேசுற? நானே பெட்டை காணும் வயிற்றுல இருக்கேன். வயிறு எரியுதா? அவன் அங்க கேமரா காட்டுறான், என்ன போட்டோ எடுன்ற நாயா கதைதா? ஏன்பா கேமரானா போட்டோ வீடியோ தானேப்பா எடுக்க முடியும்? அதுதான் அவனு சொல்றான். பெட் யார் எடுத்தாங்கன்னு போட்டோ வீடியோ எடுத்துருக்கலாம் அந்த கேமரா. நோ என்ன நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். எப்பா இருப்பா. எங்கப்பா போறா? எப்பா ஒப்பா டீ குடிச்சு காசு இல்லாம யாரும் அடிச்சிட்டாங்களா? இந்தா எதுவுமே குத்துட்டு வா போ. நான் இது எங்க அப்பா வச்சிட்டாங்களா? எங்க அப்பா வீட்டுல தூங்குறாரு. ஐயோ வீட்டுல தூங்குறான்றானே. ஏன் இல்ல உங்க சித்தப்பா டீ கடையில் இருக்கிறாராம். சித்தப்பாவா? எனக்கு சித்தப்பான்னு யாருமே இல்லையா? சித்தப்பாவும் மாமாவும் அண்ணனோ தம்பியோ இந்தாடா ஒரு 50 ரூபா வச்சு போய் காப்பாத்துறான். 50 ரூபாவா? சரி அவருக்கு மட்டும் சொல்லிட்டு போயிட்டா. ஏய் போடா போய் காப்பாத்துறா. என்ன இந்த ஆளு அந்த பையன் வீடியோ காமினா தெத்துன்னு இருக்கான். நோ வந்து காமிக்கிறேன். போடா வந்தா கூட காமிக்காத போடா போ. ஏன்னா அவன் கேமரா காட்டுறான், அமுச்சு விட்டா. இல்லப்பா கேமரா இருப்பாராம்பா நான் தர மாட்டேன். நான் புழு ராம்பு. டேய் ரவியா வாயாண்டா. வந்துட்டே மாப்ள. எப்போ எனக்கு ரோஸ் கலர் தானே பிடிக்கும். இது என்னப்பா ப்ளூ கலரு? ப்ளூ கலரா? என்ன ப்ளூ கலரு? இல்லனா எனக்கு ரோஸ் கலர் தான் பிடிக்கும். அவர் ப்ளூ கலர் வாங்கி வச்சுக்கிறாரு. சட்டை வாங்கி கொடுத்தேன். சட்டையா? என்ன சட்டை இந்த? எப்போ சட்டை இல்லப்பா, பெட் பெட்டா? எப்போ அது முஞ்சிச்சு சோலி. அட பாவிங்களா, என் பெட்டை இப்படி தூக்கி வந்து வச்சிருக்கீங்களா பாவிங்களா? போடா. நான் இல்லப்பா இதுவும் பெட்டா. நல்லா மடிச்சு எடுத்துன்னு போறேன். கொஞ்ச நேரம் விட்டு போனதுக்கு நல்ல மாதிரியே நாடகமானியடா பாவி. என் பெட்டை நான் இல்லப்பா. என்னது நான் இல்ல? நான் கொடுத்தா இல்ல? நான் கூட இல்லைன்னா அப்ப எப்படி அங்கிருந்து கால் மலிச்சா வந்துடும்? கால் மனுஷலாம் வரல, அது வராம பாரு. அவன் தான் வச்சுட்டு போனான். டே முன்சாமியா, உன்னை மட்டும்தான் வேலைக்கு கூட்டு போறேன், வேற எவனையும் சேர்க்க மாட்டேன். எப்பா போடா முக்கு மேஸ்திரியா பா பெட் எடுத்துமா உண்டு தானே. ஏன் பேட்டா என்னடா சொல்றானுங்க இவனுங்க? பெட் ஆச்சா? ஆமான்னு சொல்லி ஏத்துலாமா? நீ தானே வச்சுட்டு போன போடா முக்கு மேஸ்திரியா? நானா? ஆமாமா இவன் தான் வச்சுட்டு போனாரு. நீ அப்பா வச்சுட்டு போன? சொல்லு. ஆமாம்பா என் வீட்டு பெட்டு தான். நான் தான் காசு கொடுத்து வாங்கி வந்தேன். மாப்பிள நம்ம மாத்தி விட்டோம் பாரு மாப்பிள. உங்க அப்பா கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு தப்பா நினைச்சா பண்ணியா? என்னப்பா நீ? சரிண்ணா. அப்பா எவ்வளவு கொடுத்து வாங்கினேன்? அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? பெட்டு கொடு, நான் எடுத்து போறேன். ஏண்டா 2500 ரூபாய் பெட்டை 150 ரூபாய் கம்மி சொல்லி 2350 ரூபாய்க்கு வாங்கி வண்டியில வச்சா தூக்கிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சுட்டு நோகாம எடுத்துன்னு போலான்னு பாத்தீங்களா? பா விட்டுருக்கு, ஏதோ தெரியாத தப்பு பண்ணிட்டான். டேய் நானடா தப்பு பண்ணேன்? என்னடா பண்றீங்க? அவளைதான் பாத்துக்கோ. என் தெரு பக்கவா உனக்கு வச்சுக்கிறேன். இப்போ பிஞ்சுக்கிறேன். தூக்கியா தள்ளு தூக்கி வை. எப்பா பெட்டு தப்பிச்சது போதும். உன்னை குத்துனா சரியா போட்டுண்டா. தேவையில்லாம என்ன மாட்ட வைக்கிற? சாரி மேஸ்திரியா. போ மேஸ்திரியா, முன்னாடி இது மாதிரிலாம் பண்ணாது, அசிங்கமாயிடும். டேய் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாத்துக்கண்டா. வாடா முன்சாமியா. எனக்கு 23 ரூபா கூட குப்பா. மூஞ்சி மேலே குத்தும் போடா. பெட்டே போச்சா? செம ஃபிராடு மாப்பிள உங்க அப்பா. வா மாப்ள, அதான் பிராடுன்னு தெரியுமே. கை கட்டு வாய் கட்டது போச்சா? கண்ணா பிஞ்சு கண்ணா.